பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் பார்க்கலாம். நல்லா எல்லாம் உருளைக்கிழங்கையும் மசிச்சுட்டு பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒன்று சேர கலந்து வச்சுருக்கேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மாவை இந்த ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தடவிக்கலாம். போல் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ஒரே அளவுகளோடு இருக்கும் நம்ம இது போல் ரெடி பண்ணுறப்ப. இப்போ எந்த ஷேப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை ஒன்று ஒன்று எடுத்து விட்டுக்கலாம். நான் இது போல் எல்லாமே ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 இது வச்சுருக்கேன். இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபோக் ஸ்பூனை வச்சுட்டு இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டுருக்கேன். மிதமான தீயில் வச்சு எடுங்க. கொஞ்சம் வேகமாக திரும்பவும் கம்மி பண்ணி அது போல் பண்ணுறப்ப நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாக வரும். சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.